வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. எப்பயும் முள்ளங்கி அப்படின்னா நம்ம சாம்பார் பண்ணுவோம். நிறைய பேருக்கு முள்ளங்கி உடம்புக்கு நல்லது அப்படின்னு தெரிஞ்சா கூட அதோட ஸ்மெல் அந்த அளவுக்கு பிடிக்காம நிறையவே சாப்பிடுறது இல்ல. நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய மெத்தட்ல இந்த முள்ளங்கி கூட்டு பண்ணோம்னா நம்ம அதுல முள்ளங்கி சேர்த்திருக்கோம் அப்படிங்கறதே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது மல்டி பர்பஸா யூஸ் ஆகும். சாதத்துல பசஞ்சும் சாப்பிடலாம், இல்ல ரசம் சாதம், குழம்பு சாதம், தயிர் சாதம், இது பருப்பு சாதம், இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சு நம்ம சேர்க்கறதுனால இந்த கூட்டோட கன்சிஸ்டன்சி, டேஸ்ட், ஃபிளேவர் எல்லாமே பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க வித்தியாசமா நல்ல டேஸ்டியான முள்ளங்கி கூட்டு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் பைத்தம்பருப்பு, இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச பைத்தம்பருப்பை நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய், 2 முள்ளங்கியை தோல் சீவிட்டு மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணிருக்கேன். இதையும் குக்கர்ல சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலைய வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதையும் இந்த சென்டர்ல இப்படி வச்சுடுவோம். இந்த பருப்பு முள்ளங்கி வேகும் போது வேர்க்கடலையும் வெந்துடும். குக்கர் மூடிய மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர் விசில் வரதுக்குள்ள இது தேவையானதை நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகா. இந்த பருப்பு செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு லேசா செவந்து வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்பு செவந்து மிளகா நல்லா வறுபட்டாச்சு. மல்லியும் நல்லா வறுபட்டு வாசனை வருது. இதுல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துப்போம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கடாயோட ஹீட்லயே தேங்காய் லேசா வறுபட்டா போதும். அதுல இருக்கிற ஈரம் குறைஞ்சா போதும். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஜலம் விட்டு நம்ம இதை அரைச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடிய திறந்துடலாம். பாருங்க, எல்லாமே பர்ஃபெக்டா வெந்திருக்கு. இந்த வேர்க்கடலை வெளியில எடுத்துப்போம். முள்ளங்கி பைத்தம்பருப்பு கரெக்டா வெந்திருக்கு. நம்ம வேக வைக்கும் போது வேர்க்கடலை தனியா கப்பல வைக்காம இதுலயே சேர்த்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா இது வேகும் போது மாதிரி ப்ரௌன் கலர்ல தண்ணி வரும் இல்லையா, அதுவும் சேர்ந்து கூட்டோட கலரே மாறி போயிடும். அதனால இதை போல வேக வச்சுட்டு அந்த தண்ணியை நான் ஃபில்டர் பண்ணிட்டு வெறும் வேர்க்கடலை மட்டும் நான் இதுல சேர்க்கிறேன். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தாச்சு. நம்ம வறுத்து அரைச்ச பேஸ்ட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பா நான் அரைச்சிருக்கேன். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். உங்களுக்கு இந்த கூட்டோட கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணுமோ அது தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. இது பாருங்க கரெக்டா இருக்கு. முள்ளங்கியும் நல்லா குழையாம கரெக்டா வெந்திருக்கு. கூட்டு பாருங்க நல்லா கொதிச்செடுத்து நம்ம அரைச்சு விட்டோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை நல்லா போயிடுது. கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். தாளிச்சதை நம்ம அதை கூட்டுல சேர்த்துடலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிடுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். கூட்டோட கன்சிஸ்டன்சி பாருங்க கரெக்டா இருக்கு. முள்ளங்கியும் கரெக்டா வெந்திருக்கு, குழையாம இருக்கு. இப்ப இதை வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். முள்ளங்கி கூட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதத்துக்கும் பசஞ்சுக்கலாம், நம்ம தொட்டுக்கவும் செய்யலாம். ஆனா இன்னைக்கு நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். அதுல கொஞ்சம் தாராளமா நெய் விட்டுண்டு இந்த முள்ளங்கி கூட்டை பசஞ்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், வடம், வெண்டைக்காய் கறி, உருளைக்கிழங்கு கறி எது வேணாலும் தொட்டுக்கலாம். இன்னைக்கு நான் வாழைக்காய் பருப்புசிலி பண்ணிருக்கேன். அதோட நம்ம இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். வாழைக்காய் பருப்புசிலி வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாழைக்காய் பருப்புசிலியோட இந்த முள்ளங்கி கூட்டு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
பிரமாதமா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட வச்ச விட முள்ளங்கி சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட நம்ம இந்த மாதிரி கூட்டு பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா தாராளமா சாப்பிட்டுருவா. இது வந்து 1 பாட் ரெசிபி தான். ஈவன் குக்கர் விசில் வர்றச்சே கூட அந்த முள்ளங்கி ஸ்மெல் சுத்தமாவே இல்லை. என்னைக்காவது நமக்கு டைமே இல்லை, ரொம்ப பிஸியா இருக்கும், குயிக்கா சமையல் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த முள்ளங்கி கூட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பொடி சாதத்துக்கு இந்த முள்ளங்கி கூட்டு தொட்டுன்னு சாப்பிடலாம். இல்ல இந்த முள்ளங்கி கூட்டை பிசைஞ்சுண்டு சுட்டாப்பளா இருந்தா கூட போறோம், நம்ம தொட்டுன்னு சாப்பிடலாம். ஒரு கம்ப்ளீட் மீல் ஆயிடும். பிளஸ் நம்ம இதுல வேர்க்கடலை வேற சேர்த்திருக்கோம், அதுவும் நமக்கு கொஞ்சம் புரோட்டீனும் கிடைக்கும், சாப்பிடுறச்சு நல்லா ஒரு பைட்டும் கிடைக்கும். இந்த முள்ளங்கி அப்படிங்கிறது நிறைய குழந்தைகளுக்கு, ஒரு சில பெரியவாளுக்கு கூட ஒரு பிடிக்காத காய்கறியா இருக்கும். ஆனா இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நீங்க முள்ளங்கி கூட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க கொடுத்து பாருங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.